எத்தியோப்பியால கோன்சோ அப்படின்னு ஒரு இடம். இங்க உள்ள கிராமங்கள்ல 12 வயசு வரைக்கும் தான் ஃப்ரீயா இருக்க முடியும். 12 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க எதையாவது வேட்டையாடியே ஆகணும். இரவு நேரங்கள்ல வீடுகள்ல தங்காம அவங்க வெளியில கிராமத்துல இருக்க பொதுவான இடத்துல தங்கி மக்களை பாதுகாக்கணும். கல்யாணம் பண்ணணும்னா இளவட்டக்கல்ல தூக்கணும். கல்யாணம் ஆகியும் இன்னும் எதையுமே வேட்டையாடல அப்படின்னா அவங்க வேட்டையாடுற வரைக்கும் அவங்களோட மனைவி கூட பேசாம மனைவிய பார்க்காம இருக்கணும். கிராமத்துக்குள்ள ஹீரோவா கெத்தா சுத்தணும் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் அதிகமாவே பண்ணணும். பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே மக்கள் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக பெரிய பெரிய கற்களால சில மீட்டர் உயரம் வரைக்கும் சுவர் எழுப்பி வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த கிராமங்கள்ல ஊருக்கு ஒரு நாட்டாமை, தீர்ப்பு, தண்டனை, எதிர்காலத்துல வரப்போற ஜெனரேஷனுக்கு இந்த கிராமத்துல இதுவரைக்கும் எத்தனை ஜெனரேஷன் வாழ்ந்திருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இவங்க செய்யற சில விஷயங்கள், இருந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட வீரத்தை நிலைநாட்டுற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்னு பல விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது இதெல்லாம் உண்மையா, இந்த காலத்துலயும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் தோணுது. அந்த கிராமத்துக்கே போய் அந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. கோன்சோல மொத்தமா அப்ராக்சிமேட்டா 4 லட்சம் மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோன்சோ டவுன்ல 42 கிராமங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 42 கிராமங்கள்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் 9 குலம் மக்கள், 9 குலத்தை சேர்ந்த மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. குலம் விட்டு குலம் தான் திருமணங்கள் செஞ்சுக்கிறாங்க. ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒரே ரத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அடுத்து 8 குலம் இருப்பாங்க இல்லைங்களா, அதுல இருந்து தான் பொண்ணு எடுக்கிறது பையன் எடுக்கிறது பண்ணுவாங்க. அடுத்த வில்லேஜஸ்க்கும் இப்ப இன்னொரு வில்லேஜ் போனா அங்கேயும் 9 குலங்கள் இருப்பாங்க. அப்ப அங்கேயுமே இவங்களோட குலத்தை சேர்ந்த பெண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. இது இவங்களோட வழக்கமா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சீஃப் அப்படிங்கிறவர் இருப்பாரு. அவர் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி நாட்டாமை அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் தான் இந்த மக்களை எல்லாம் பாதுகாத்துக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சால்வ் பண்றது, இது எல்லாமே அந்த குலத்தோட சீஃபா இருக்கிறவர் தான், தலைவரா இருக்கிறவர் தான் பாத்துக்கிறாரு. மலை அடிவாரம் அது மாதிரி ஒரு மலை இருக்க ஒரு பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கதான் இவங்க விவசாயம் எல்லாமே பண்றாங்க. அந்த இதுல டெரேஸ் மாதிரி அடுக்கடுக்கா இவங்க இந்த பூமி அந்த அந்த மலைப்பகுதியை சமப்படுத்தி அடுக்கடுக்கா வச்சு அங்கதான் விளைச்சல் எல்லாமே இந்த சொர்க்கம் வளர்க்கறது மற்றதெல்லாம் செய்யறதெல்லாம் பண்றாங்க. ஸோ இவங்களோட இது மாதிரி அதாவது ஒரு வறட்சியான பூமி, எப்பயாவது மழை வருது, ஆனா இதுலயும் இந்த மலையிலையும் இவங்க பயிரெல்லாம் இட்டு சொர்க்கம்லாம் விளைவிக்கிறத பார்த்து இவங்க கலாச்சாரத்தோட வாழ்றத பார்த்துதான் இங்க யுனெஸ்கோ இந்த 42 வில்லேஜஸ் இருக்கிறதுல 12 வில்லேஜஸ் செலக்ட் பண்ணி அவங்களோட ஹெரிட்டேஜ் சைட்டா அவங்க லிஸ்ட்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அடையாளமா இங்க ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. இத யுனெஸ்கோவோட சைட் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த போர்டை இங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க கேட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம ஊருக்குள்ள எல்லாம் போனோம்னா நிறைய வழிகள் இருக்கும் இல்லையா, அதுல கூட இவங்க ஒரு முறைகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது 3 வழி இருக்கு. அதுல ஒரு வழியை அவங்க மெயின் கேட் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு முக்கியமா செலிப்ரேஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது கம்யூனிட்டி ரிலேட்டடா ஏதாவது விழாக்கள் நடக்கும் போது இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும் போது மட்டும்தான் இந்த மெயின் கேட் வழியா நிறைய மக்கள் புழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பகுதி வழி வச்சிருக்கிறாங்க. அந்த வழி தண்ணி எடுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. டாய்லெட்ஸ் யூஸ் பண்றதுக்குன்னு இன்னொரு வழின்னு வச்சு ஒரு டாய்லெட் வச்சிருக்காங்க. ஸோ 3 பாதைகள் இருக்கு. இதை 3 என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அதுக்காக தான் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லயே இந்த யுனெஸ்கோ இந்த போர்டு வச்சிருக்காங்க. இந்த மெயின் கேட்டில் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை, இவங்களோட கலாச்சாரம் அப்படின்னு நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் தான். அதை கல் அப்படின்னு கன்சிடர் பண்றது இல்லை. இவங்களோட மொழியில அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு 18 வருடங்களை சொல்றாங்க. அதாவது மனுஷனோட வாழ்க்கைய 18 பிரிக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பாட்ஷா படத்துல 8 வாழ்க்கை பிரிகிற மாதிரி பாடல் பாடுவாருங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஊர்ல 18 மனுஷனோட வாழ்க்கையை பிரிக்கிறாங்க. 1லேருந்து 18 வரைக்கும் குழந்தையா இருக்கிற வரைக்கும் சாதாரணமா இருப்பாங்க. ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த கம்யூனிட்டிக்கு உதவணும். சின்ன சின்ன தேவைகள், பக்கத்துல கடை கூட்டிட்டு போறது, ஏதாவது உதவின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 1லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க 12 வயசுக்கு மேல ஆயிட்டா அவங்க ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிடணும். உதவி பண்ற பசங்க அவங்களாம் பெண்கள் வரமாட்டாங்க, இது பசங்க மட்டும்தான் உதவி பண்றதுக்கு. அந்த பசங்கள்லாம்
நைட் ஆனா இந்த வீட்ல தான் வந்து தங்கிரணும். ஏன்னா ஏதாவது தீ பிடிச்சா உடனே பாதுகாத்துக்கிறதுக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா உடனே பாதுகாக்கணும். அவங்க தான் கூட்டிட்டு போகணும். அதுக்காக இந்த 12லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள பசங்க எல்லாருமே இந்த வீட்ல தான் வந்து தூங்குவாங்க. அதனால இது கம்யூனிட்டி ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த கிராமத்துல ஒரு 17 இது மாரி கம்யூனிட்டி ஹவுஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிராமத்துலயும் 10, 7, 8 அது மாரி வந்து கம்யூனிட்டி ஹவுஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பசங்க அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக அங்க நம்ம கோயில்லலாம் கலசம் வைக்கிற மாதிரி அந்த உயரத்துல ஒரு செடி வச்சிருக்காங்க. அந்த செடி வந்து ஏதோ ஆணினத்தை சேர்ந்த செடி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இதை ரெப்ரசன்ட் பண்றது இங்க ஆண்கள் மட்டும்தான் தங்கலாம் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிட்டி ஹவுஸ் உள்ள பார்த்துட்டு இருக்கோம். நான் வீடு அப்படின்னோன்னா உள்ள வீடு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். வெளியில பார்த்துட்டு நான் உள்ள வந்தா கற்களா தான் இருக்கு. பாருங்க இந்த கல்லெல்லாம் குளிர்ச்சிக்கு வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது இதெல்லாம் போட்டா கொஞ்சம் கூலாவே இருக்கிற இடத்த வச்சுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 2 தளம் மாதிரி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. கம்புலையே அடுக்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. நைட்டெல்லாம் போய் தூங்கணும் அப்படின்னா அந்த மேலே ஏறி அதில் பசங்க வந்து படுத்துக்கிறாங்க. ஏதாவது விளையாடணும் இல்லை சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இங்கே பாருங்க பல்லாங்குழிலாம் விளையாடுறாங்க. அதுக்கெல்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்க இந்த தரைத்தளத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. அது ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு இடம் உருவாக்கி ஒரு மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது அவங்க ஒரு இது மாதிரி ஒரு மரம் வந்து கொண்டாந்து ஊனி வைக்கிறாங்க இந்த இடத்துல. இதுதான் ஜென்ரேஷன் போல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள குரூப் அவங்க வயசு கடந்ததுக்கு அப்புறம் அதாவது அடுத்த குரூப் ஃபார்ம் ஆவாங்க இல்லைங்களா, அவங்க இன்னொரு மரம் வந்து கொண்டாந்து ஊனி வைக்கிறாங்க. இது மாதிரி அந்த ஜென்ரேஷன்ல இருக்க மக்களும் ஒவ்வொரு தடவை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போதும் ஒரு கம்பு கொண்டாந்து ஊனி வைக்கிறாங்க. இதுல உயரத்தை வச்சு சொல்றாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன், இப்ப 12லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்க பசங்க, இந்த கம்யூனிட்டியை பாதுகாத்துட்டு இருக்க பசங்க ஊனி வச்சிருக்கிறது தான் இந்த டாலஸ்ட் கம்பா இருக்கு. அது ரொம்ப உயரமான கம்பா இருக்குது இப்ப இருக்க ஜென்ரேஷன் உன்னது. ஸோ இதை வச்சு இவங்க எத்தனை கம்பு ஊனி வச்சிருக்காங்களோ, எத்தனை ஜென்ரேஷன் இருக்காங்கன்னு இனி வர ஜென்ரேஷனும் வந்து இங்க எத்தனை ஜென்ரேஷன் பீப்புள் வாழ்ந்தாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளமா இதை வச்சிருக்காங்க. அது 19 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்க மக்கள் திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தை வந்து பெற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கலாம். சில ஊர்லாம் நம்ம ஊர்லயே இளவட்டக்கல்ல தூக்கி போட்டா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான், பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதே முறை இங்க இருக்கு. 55 கிலோ வாங்க இந்த கல். இங்க கல்யாணம் பண்ணணும், கோன்சோ மக்கள் கல்யாணம் பண்ணணும், அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணணும்னா இந்த கல்லை தூக்கி பிறவழியா அப்படி போடணும். நம்ம ஊர்ல இருக்க அதே முறை தான் பின்னாடி போடணும். அப்படி போட்டுட்டாருன்னா அவர் வாலிபர், அவர் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவங்க முக்கியமா செய்ய வேண்டியதா என்ன நினைக்கிறாங்கன்னா வேட்டையாடுறது. இங்க சுத்தி வந்து காடுகள் தான் இருக்கும். இந்த காடுகள்ல நிறைய விலங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சில பேர் காடுகள்ல மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. சில கெட்ட மனிதர்கள் இருப்பாங்க, மனிதர்களையே கொல்ற மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்கு இவங்க தேர்ந்தெடுத்திருக்க வயசு 19லேருந்து 36 வரைக்கும் இருக்கிற வயசு. இந்த 19லேருந்து 36 வயசுல இருக்கவங்க ஒரு குரூப்பா வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்க வேட்டையாட போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. இந்த வயசு உள்ள மக்கள், அந்த குரூப் மக்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துலதான் அவங்க தங்கி இருக்கணும். கல்யாணம் ஆயிருந்தா மனைவியை பார்க்கக்கூடாது, வேற யாரையும் பார்க்கக்கூடாது, மனைவியோட பேசக்கூடாது. மனைவி வந்து சாப்பாடு மட்டும் அவங்க இருக்க இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து காட்டுக்கு போய் பார்க்கணும், விலங்கு கிடைக்கலன்னா வந்து தனியா அந்த ரூம்லேயே தங்கி இருக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், திருப்பி போகணும். ஸோ இந்த வேட்டையாடுற வரைக்கும் இவங்க குடும்பத்தோட வந்து சேர மாட்டாங்க, குடும்பத்தோட பேச மாட்டாங்க, தனியாவே வந்து இருப்பாங்க. இங்க ஒரு விலங்கை வேட்டையாடிட்டாங்கன்னா இங்க இருக்க தலைவர் அவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட வந்து கல் வாங்கி அங்கேருந்து முதுகுல தூக்கிட்டு வந்து அந்த கல் வந்து ஊனி வைக்கிறாங்க. அதுக்கு பேரு தான் வந்து இங்க ஜென்ரேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துலயே 1, 2, 3, 4, 5 கற்கள் இருக்கு. இந்த 5 ஸ்டோன்ஸும் அவங்க ஊனி வச்சிருக்கிறது 5 தடவை வந்து, அதாவது 5 ஜெனரேஷன் வந்து விலங்குகளை கொண்டிருக்காங்க. இந்த கல்லுலையுமே சைஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ரொம்ப சின்ன விலங்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, பெரிய விலங்கு வந்து வேட்டையாடினாங்கன்னா இந்த கல் வந்து பெருசா இருக்கும். இது மாதிரி இதுக்கு வித்தியாசம் காட்டுறாங்க இந்த கற்களுக்கு.
இப்ப இதுல இருந்து வரிசையா அங்கங்க கல் வந்து ஊனி வச்சிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு 19லேருந்து 36 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஒரு விலங்க வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து அடுத்த ஜெனரேஷன். அதுக்கப்புறம் வந்த 19லேருந்து 36 வயசு வரைக்கும் இருந்தவங்க இந்த ஒரு விலங்கு வேட்டையாடி இருக்காங்கன்னு அர்த்தம். அது மாதிரி வரிசையா இங்க 5 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மெயின் கேட் வழி போனா நம்மளுக்கு இன்னும் ஸ்டோன்ஸ் ஊனியிருக்காங்க. இத வச்சு இத வந்து ஒரு ஞாபகார்த்தமா இவங்க வேட்டையாடி இருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கல் வந்து ஊனி ஊனி வச்சிருக்கிறாங்க. இது மூலமா என்ன இவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் இவங்களோட கிராமத்துல எத்தனை ஜெனரேஷன் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ் ஜெனரேஷன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க ஒரு 4-5 ஸ்டோன் பார்த்தோம். இப்ப இதான் மெயின் கேட்டுன்னு சொல்றாங்க. இந்த வழியிலேயே போனோம்னா இன்னும் போயிட்டே இருக்கு. இப்ப அங்கேருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்து ஸ்டோன் அங்கங்க ஊனி வச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு கல் இருக்கு அப்படின்னா சின்ன விலங்கு வந்து வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க ஒரு கல் இருக்கு. இது ஒரு சின்ன அனிமல். இது வந்து பெரிய அனிமல் வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. அங்கங்க ஸ்டோன் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரேஷன். இவங்க வந்து குரூப்பா வந்து வேட்டையாடுறவங்க. இது மாதிரி குரூப்பா வேட்டையாடுறவங்க இல்லாம தனி ஆளா போய் ஒரு விலங்கை வந்து வேட்டையாடிட்டோ இல்ல ஒரு உள்ளுக்குள்ள இருக்க தீய மனிதர்களை வந்து கொன்னுட்டோ வந்தா அவருக்கு பேரு ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் வேட்டையாட போகும்போது அவர் தான் வேட்டையாடினாரு அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தரை கூட்டிட்டு போவாங்க கூடவே அப்படின்னு சொல்றாங்க. அவர் வேட்டையாடினது விலங்கா இருந்தா விலங்கை தூக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா விலங்கோட கொம்பு, தந்தம், தோல் பகுதி அது மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. இதே ஒரு மனிதனை வந்து அவங்களோட எதிரியா நினைக்கிற மனிதனை வந்து கொன்றுனாங்க அப்படின்னா அந்த மனிதனோட ஆண் உறுப்பை வெட்டி எடுத்துட்டு வந்து ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ப்ரூஃபா காமிச்சுதான் அவர் ஹீரோ அப்படிங்கிற பட்டத்தை வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மனிதர்களை கொல்றது எல்லாமே பல வருடங்களுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விலங்குகளை வேட்டையாடுறத மட்டும் தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. நாளடைவில் போக போக விலங்குகள் எல்லாம் வேட்டையாடக்கூடாது, அதெல்லாம் தவறு அப்படின்னு வந்து சட்டம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அவங்களுக்கு இது வந்தது. ஆனா இதை விடலை. ஏன்னா இது கலாச்சாரம். இது நடக்கல அப்படின்னா அந்த ஜெனரேஷன் ஏதாவது ஒரு விலங்கை கொல்லல, வேட்டையாடலை அப்படின்னா இவங்களுக்கு கெட்டது நடக்கும், இந்த கிராமத்துக்கு கெட்டது நடக்கும், மழை வராது, இது மாதிரிலாம் இவங்க நம்புறாங்க. இது பிராக்டிஸ்ல தான் இருக்கு. இன்னமும் ஒரு விலங்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு விலங்கையாவது ஒரு ஜென்ரேஷன் வேட்டையாடிட்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட கலாச்சாரம், இவங்களோட பழக்கம். ஸோ இந்த ஹீரோங்கிறவங்க யாரு வேணாலும் இருக்கலாம். யாருக்கு தைரியம் இருக்கோ யாரு வேணாலும் போய் வேட்டையாடிட்டு வரலாம். ஸோ ஹீரோவுக்கும் இது மாதிரி வந்து நினைவு கல் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஊருக்குள்ள பயங்கர மரியாதை கிடைக்குமாமா. செம்ம கெத்தா சுத்திட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாம அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு மரத்திலே சிலை செஞ்சு ஊருக்குள்ள வைப்பாங்களாம். அவருக்கு மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல அதுக்கப்புறம் யாரு இருந்தாலுமே சிலை செஞ்சு வைப்பாங்களாமா. இந்த மரியாதை ஹீரோவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இந்த ஊர்ல இருக்க ஆண்கள் எல்லாமே வந்து ஹீரோவாகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலை எப்படி இருக்கும், அதுல என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கதான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். இதுதான் இந்த ஊர்ல இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் ஹீரோவா இருக்கிறவருக்கு கொடுக்குற மரியாதை. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மரியாதை கொடுத்து அன்பா இருக்கிறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா 3 மாசம் கழிச்சு செலிப்ரேஷனா கொண்டாடி அவருக்கு இந்த சிலை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்கு மாட்டோட ரத்தத்தையும் வந்து தடவி இது மாதிரி வைக்கிறாங்க. அவரோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்துட்டாலும் அவங்களுக்கும் இது மாதிரி சிலை செஞ்சு வைக்கிறாங்க. இதுக்கு பேர் வாக்கா. இதுதான் நம்ம இங்க கோன்சோ மக்களோட பாரம்பரியம், கலாச்சாரம். இங்க தலையில வந்து இது மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும். இவங்க அந்த யானை தந்தம் அது வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ரவுண்டா ஒரு மாதிரி இருக்கும் இங்க பெரியவங்களுக்கு எல்லாமே. அதாவது பெரிய தலைவர்கள் அது மாதிரி. இங்க ஹீரோவுக்கும் அது மாதிரி வந்து தலையில ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்படி வச்சா இவர் தான் வந்து ஹீரோன்னு. இவர் ஹீரோ ஆனது இவரோட அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு வெற்றி மாலை ஏதாவது விலங்கோட தந்தத்துல செஞ்சது போடுவாங்களாம். அதுவும் இதுல செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட மனைவியோட சிலையும் செஞ்சு வச்சிருக்காங்க.
இவங்க ஒரு 2 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஊர்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கு மேல கல்யாணம் பண்றவங்க சில பேர் யாராவது இருப்பாங்களா இருக்கும். 2 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 மனைவி இருந்தாங்கன்னா, ரைட்ல முதல் மனைவியும், அதாவது வலது பக்கம் முதல் மனைவியும், இடது பக்கம் வந்து 2வது மனைவியும் சிலை வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரு மனைவி தான் இருந்திருக்காங்க. அதனால ஒரு மனைவி வலது பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மனைவியை தொடர்ந்து அதே வலது பக்கத்துல இவங்களுக்கு பிறந்த முதல் ஆணையும் முதல் பெண்ணோட சிலையும் வந்து வச்சிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமா வந்து வச்சிருக்கிறாங்க. முதல் ஆணும் முதல் பெண்ணும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு 5 குழந்தைகள் வந்து இருந்திருக்கிறாங்க. 1 2 3 அந்த பக்கம் வந்து 4, இந்த மாதிரி 4 தடவை வந்து இவர் வேட்டையாடி இருப்பாரா இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் ஞாபகார்த்தமா இந்த ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. இவர் யாரும் மனுஷங்களை கொண்டல. அப்படி இவர் கொன்றாருன்னா அந்த எதிரியோட சிலையையும் ஆணுறுப்பு இல்லாம வைப்பாங்களாமா. இந்த வாக்கா இங்க ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. தலைமுறை தலைமுறையா அவங்களோட குடும்பம் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அவங்க வேட்டையாடின விலங்குகளோட ஞாபகமா நம்ம கல் பார்த்தோம். அந்த விலங்குகளோட உடல் பகுதிகளையே சில இது ஞாபகமா வச்சிருக்காங்க. பார்க்கலாம் இங்க. முதலை இவங்க வேட்டையாடி இருக்காங்க. இல்ல முதலையோட தோல் பகுதி இருக்கு. இது காட்டு, அதாவது முள்ளம்பன்றின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முள்ளம்பன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது வச்சிருக்கிறாங்க இங்க. இந்த இது மங்கி, குரங்கு வந்து வேட்டையாடி இருக்காங்க. எதுக்கு வேட்டையாடினாங்க குரங்கெல்லாம் அப்படின்னு தெரியல. வார்த்தாக், இது வார்த்தாகோட மேல் பகுதி தோல் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆரக்ஸ் அப்படின்னு ஒரு மான் வகை இருக்கு இல்லைங்களா, அதோட கொம்பு மாதிரி இருக்கு. வேட்டையாடி எடுத்திருக்காங்க. இதை வேட்டையாடி எடுத்துட்டு இந்த இடத்துல ஹோல் போட்டு நம்ம இந்த சங்குலாம் ஊதுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பொங்கல் அப்பெல்லாம், அது மாதிரி இதுல வந்து இது வழியா வாய் வச்சு ஊதி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, இந்த கூட்டத்துல வந்து இதை வச்சு ஊதுறது, அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹீரோவோட குடும்பத்துக்கும் போனா நம்மளால அந்த ஹீரோ என்னென்னலாம் வேட்டையாடினாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த ஹீரோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்க்க முடியும். இந்த ஹீரோட ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் அங்கங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி இந்த கிராமத்தில் நிறைய ஹீரோவோட ஃபேமிலி வந்து இருக்கும். பொதுவா இந்த வாக்காவெல்லாம் வந்து ஊருக்கு வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரிதான் வைப்பாங்களாமா. அப்பதான் வந்து மோட்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த சிலைகளை எல்லாமே திருடிட்டு போய் பிளாக் மார்க்கெட்ல வந்து விக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200 வாக்கா சிலைகளை இது மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். அந்த சிலைகளை வந்து திருப்பி கொண்டு போய் அவங்க அந்த குடும்பத்துக்கிட்டயே வந்து கொடுத்தப்போ, இல்ல ஒரு தடவை எடுத்தாச்சு அப்படின்னா திருப்பி வைக்க கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டேன்ட்டாங்களாமா. அதனால கிட்டத்தட்ட 10 வருஷம் அதெல்லாம் ஒரு ரூம்லயே வந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு மியூசியம் கட்டினதுக்கு அப்புறமா தான் அந்த சிலைகளை எல்லாமே வந்து இங்க கொண்டாந்து பார்வைக்கு வச்சிருந்திருக்காங்க. ஹீரோ இல்லாம ஊர் தலைவருக்கும் வந்து வாக்கா வைக்கிறாங்க. ஆனா இந்த வாக்கா வந்து தனியா தான் இருக்குமா, அவரோட ஃபேமிலி கூட சேர்த்து வைக்க மாட்டாங்களாம். அதுவும் ஊரை விட்டு ஒரு காட்டு பகுதியில தான் வந்து தலைவரோட வாக்கா வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு காட்டு பகுதி இருக்குமா, அந்த காட்டு பகுதியில சாமியார்னு நம்மலாம் சொல்ற மாதிரி ஒருத்தவர் வந்து இருப்பாராமா. அவர் இருக்க இடத்துலதான் இந்த தலைவரோட சமாதி வந்து வைப்பாங்களாம், இந்த சிலை வந்து வைப்பாங்களாமா. அந்த சாமியார் மாதிரி இருக்கிறவர் வந்து இந்த ஊர் தலைவரோட ஆவி கிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறந்த ஊர் தலைவரோட ஆவி வந்து கடவுள் கிட்ட பேசி ஊரை வந்து எப்படி காப்பாத்தணும், ஊருக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டது எல்லாமே வந்து இந்த சாமியார் கிட்ட சொல்லுவாரு. இந்த சாமியார் வந்து ஊர் மக்களுக்கு சொல்லுவாரு அப்படின்னு நம்புறாங்க இந்த மக்கள். இன்னும் உங்களுக்கு பல கதைகள் இந்த கிராமத்தை பத்தி இருக்கு, பார்க்கலாம். வணக்கம்.